ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் மீண்டும் வழக்கம் போல செல்லும் நிலை வருமா என்ற எதிர்பார்ப்பு இப்போது அதிகரித்திருக்கிறது. ஈரானும் ஓமனும் இது பற்றி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் பேச்சு நல்ல முறையில் போய்க் கொண்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றன. இந்த நீரிணை வழியாக கப்பல்கள் செல்ல ஒரு புதிய பாதையை உருவாக்குவது பற்றி பேச்சு நடக்கிறது. அந்த பாதையை ஈரானும் ஓமனும் சேர்ந்து நிர்வகிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் ஹோர்முஸ் நீரிணையை திறக்க வேண்டும் என்றால் அமெரிக்கா சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்று ஈரான் இப்போது வெளிப்படையாக சில கண்டிஷன்களை போட்டிருக்கிறது. இனிமேல் ஈரான் மீது மிரட்டல் கூடாது, அமெரிக்க ஈரானை மிரட்டக்கூடாது, ஈரானின் மத நம்பிக்கைகள் மற்றும் புனித இடங்களை அவமதிக்க கூடாது, எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட மிரட்டல்கள் வராது என்று உறுதியும் கொடுக்க வேண்டும் என்று ஈரான் கேட்கிறது. ஈரானின் கூட்டாளிகள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும். லெபனான், பாலஸ்தீனம், ஏமன், ஈராக் போன்ற இடங்களில் ஈரானுடன் தொடர்புடைய அமைப்புகள் மீது நடக்கும் போர் மற்றும் தாக்குதல்கள் நிரந்தரமாக நிறுத்தப்பட வேண்டும் என ஈரான் கூறுகிறது. அமெரிக்காவின் கடல் மற்றும் விமானப்படைகள் பின்வாங்க வேண்டும். ஈரானை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கும் அமெரிக்காவின் கடற்படை மற்றும் விமானப்படைகளை திரும்பப் பெற வேண்டும். ஈரான் மீது போடப்பட்டுள்ள கடற்படை முற்றுகையும் முடிவுக்கு வர வேண்டும் என கேட்கிறது. போரால் ஏற்பட்ட சேதத்திற்கு இழப்பீடு வேண்டும். ஈரானுடன் நடந்த போர்களால் ஏற்பட்ட முழு சேதத்திற்கும் அமெரிக்கா இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்றும் ஈரான் கூறுகிறது. ஈரான் மீதான பொருளாதார தடைகள் நீக்கப்பட வேண்டும். ஈரான் மக்களை பாதிக்கும் பொருளாதார தடைகளை அமெரிக்கா நீக்க வேண்டும் என்பதும் முக்கியமான கோரிக்கை. இறுதியாக வெளிநாடுகளில் முடக்கப்பட்ட ஈரானிய பணம் விடுவிக்கப்பட வேண்டும். வெளிநாடுகளில் முடக்கப்பட்டுள்ள ஈரானிய சொத்துக்கள் மற்றும் பணத்தை எந்த நிபந்தனையும் இல்லாமல் திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்றும் ஈரான் கேட்கிறது. இந்த 6 விஷயங்களும் நிறைவேறினால்தான் ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாக திறப்பது குறித்து முன்னேற முடியும் என்பதுதான் ஈரானின் தற்போதைய நிலைப்பாடு. ஆனால் இது உண்மையிலேயே இறுதி கோரிக்கைகளா அல்லது பேச்சுவார்த்தையில் அதிக சலுகைகளை பெற ஈரான் போடும் ஒரு அழுத்தமா என்பது இன்னும் தெளிவாகவில்லை.